என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, the loving God children, அநேக கிறிஸ்துவை அறிந்தவர்களே, those who are understand the Christ, இன்றைக்கு இந்த ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிற சொந்த பந்தங்களே, their family members who come to the God, இவரை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் those who are faith in Christ, இவரிடத்தில் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிங்க. have faith the God is do a miracle. தேவன் இஸ்ரவேலர்களை சந்தித்த போது The God will meet the Israelites. மோசேயை அனுப்பினார். He sent the Moses. மோசே போய் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் தேவனை குறித்து பேசினால், Moses go to the Israelites and speak about the God. அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் முதல் செவி கொடுத்தார்கள். First the Israelite peoples will add a God's word. இன்றைக்கு நீங்களும் ஆரம்ப காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் தான். You are also add a invention to God's word. இப்பொழுது அநேகர் என்ன பண்றோம், கிறிஸ்துவையே நாம் பரிசித்து பார்க்கிறவர்களாக மாறிவிட்டோம். Today many of them tested the Christ. பைபிள் அழகாக சொல்லுகிறது. The Bible says beautifully. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 Corinthians chapter 10 verse 9 says like that. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருக்கிறோம். We should not taste Christ as some of them did and were killed by snakes. கவனித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. Dear God children, listen carefully. கிறிஸ்துவை பரிசித்து பார்த்ததினால Those who are tested the Christ, பாம்பினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். they will killed by snakes. அதுபோல நம்ம இருக்க கூடாது என்று தேவன் இந்த நேரத்தில் நமக்கு உணர்த்துகிறார். The God will remember you not like that peoples. நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்துவை பரிசித்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம். You says I will not test the Christ. பக்கத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளையும் உன் சபையும் நீ சோதித்து பார்த்தால் அதுவே கிறிஸ்துவை பரிசித்து பார்த்தது என்று சொல்லப்படுகிறது. If you will test the neighborhood or test the church members, that will test the Christ. ஊழியரையும் சபையும் நீ சோதித்து பார்க்கும்போது, If you test the church or the ministry leader, இது பெஸ்ட் இல்லையா என்று எண்ணும்போது, this is நல்லதா நல்லதில்லையா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீங்க. you search. அதுதான் தேவனுக்கு பிரியமற்றது. That is, God does not like that. என் அன்பான தேவ பிள்ளைகளே, My dear God children, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். many of the believers do the same thing. இந்த சபை பெஸ்ட், அந்த சபை பெஸ்ட் என்று சொல்லுகிறோம். This church நல்லது and the church கெட்டது. ஆனா தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியல. And no one says the God is good. சபைக்குள்ள தேவன் இருக்கிறார். God is in the church. அந்த சபையை தேவனால் உருவாக்கப்படுகிறது. Church was made by the God. ஆனா அந்த சபையை நீ பரிசித்து பார்க்கிறாய். So that you will test the church. அது நிமித்தம் தான் இந்த அழிவுகள் ஏற்படுகிறது. That only this problems were created. இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் செய்த அற்புதத்தை மட்டுமே எதிர்பார்த்தார்கள். The Israelite people look the God's miracles only. தேவனை விசுவாசிக்கல. They will not believe the God. மோசே கிட்ட முறுமுறுத்தார்கள். They murmur the Moses. அதனால்தான் வனாந்திரத்தில் அழிந்தார்கள். That only they will destroy in the wilderness. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். We will carefully living. இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். Because we are in the last days. கர்த்தருடைய வருகை நாளில் இருக்கிறோம். We are in the days of God's coming. மிகுந்த கவனமாக வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். We will use the words carefully. சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். Don't think it lethargy. இந்த எச்சரிப்பின் சத்தமாக தேவன் பேசுகிறார். This is the word of word God speak. ஒருவேளை இப்படிப்பட்ட முறுமுறுப்பு உங்ககிட்ட இருக்கும் என்று சொன்னால், If you have this kind of murmuring, இன்றைக்கே மனம் மாறுங்கள். You will change it today. தேவனிடத்தில் உங்களை உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. You will surrender himself and your family members. தேவன் தாமே உங்களை காப்பாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.